சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காற்றும் சத்திய வேதம். இத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். இத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். வேதிகளிடம் ஞானமருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானமருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சத்தியம் அழிந்து என்று நாம் வாசிக்கின்றோம். ஆம், சத்தியத்தின்படி வாழும்படி, சத்தியத்தின்படி நடக்கும்படி, சத்தியத்தை கேட்கும்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்தை கேட்காமல், சத்தியத்தின்படி நடக்காமல், சத்தியத்தின்படி வாழாமல் சத்தியம் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஜாதி எந்த ஜாதி? ஆம், 2வது வசனத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியையும் கடினத்தின் படியையும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜாதி யூத ஜாதி. யூத ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கின்றார், அவர்கள் தங்கள் செவியை சாயாமலும் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படி நடந்து கடினத்தின்படி நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று சொல்கிறார். ஆம், பின்னிட்டு போன ஜனங்கள் யார் என்று சொன்னால், 25வது வசனத்தில், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம்
உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பை செய்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் புறப்பட செய்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அனுதினமும் தினம் தினம் அவர்கள் அண்டையில் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை எல்லாம் அனுப்பி அநேக எச்சரிப்புகளை கர்த்தர் கொடுத்த போதிலும், அநேக வார்த்தைகளை ஆண்டவர் கீழ்ப்படியும்படியாய் எச்சரித்த போதிலும், அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பை செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, எனவே சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழும்படி, சத்தியத்தின்படி நடக்கும்படி, சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் சத்தியம் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறதை பார்த்து அவர்கள் வாயில் சத்தியம் அழிந்து அற்று போயிற்று என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய ஏக்கங்களும் அவருடைய தாகங்களும் அவருடைய வேதனைகளும் அவருடைய கண்ணீர்களும் யாரை குறித்திருக்கின்றது? அவருடைய பிள்ளைகளாகிய யூத ஜனத்தை குறித்து. ஆம், அவருடைய பிள்ளைகளாகிய யூத ஜாதியை குறித்து. ஆம், அவர் எகிப்து தேசத்திலிருந்து வாஞ்சையோடு தாகத்தோடு இந்த பிள்ளைகள் எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள், இந்த ஜனம் என் துதியை சொல்லு வரும்படி ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி அவரை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி அவர் ஆசையோடு வாஞ்சியோடு அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். நம் தேவாதி தேவனுடைய ஏக்கத்தையும் வாஞ்சையையும் அவருடைய விருப்பத்தையும் நாம் புரிந்து கொள்ளாமல் அநேக நேரத்திலே யூத ஜனங்களாகிய அவருடைய ஜனங்கள், சாதிகள் அவரை துக்கப்படுத்தினது போல இந்த நாட்களில் அநேக தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சத்தியத்தை விட்டு சத்தியத்துக்கு விரோதமாக சத்தியம் அழிந்து போகும்படியாய் நடந்து கொள்கிறதை பார்க்கின்றோம். அவர்கள் முன்னிட்டல்ல பின்னிட்டே திரும்பி பார்க்கிறார்கள் என்று சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தினம் தினம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை எடுத்துரைத்த போதிலும் சத்தியத்தை அவர்கள் கேளாமல் சத்தியம் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறதை கர்த்தர் எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தின்படி ஜீவித்து சத்தியம் அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, யூத ஜனங்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாய் செபிப்போம். சத்தியத்தின்படி வாழ்வதற்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீட்டந்த வல்லமுள்ள இரத்தத்தினாலே முறியடிக்கும்படியாய் அனுதினமும் தேவ சமூகத்தில் நின்று போராடி ஜெபிப்போம்.
போராடி யுத்தம் செய்து தேவ நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.